அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி வசந்த நவராத்திரி ஸ்பெஷலாக மைசூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய சக்தி பீடமான அதிசக்தி வாய்ந்த ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி அம்மனுடைய திருக்கோவில் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கோவில் மைசூர்லேருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மலை மேலே வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில். அங்கே வந்து இந்த கோவிலுக்கு வந்து ஆடி மாதம் வந்து போயிருந்ததுனால வந்து அதிகப்படியான கூட்டம் வந்து இருந்தது. இங்கே கர்நாடகாவிலும் ஆஷாட மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக வந்து அம்பாளை வந்து போற்றும் விதமாக வந்து கோயிலெல்லாம் வந்து அதிக பக்தர்கள் வந்து கூட்டம் வந்து இருக்கும். அதோடு வந்து இன்னொரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, ஆடி வெள்ளியில் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய சாமுண்டேஸ்வரி அம்பாள் அவதரித்த தினம் அப்படிங்கிறதுனாலையும் வந்து ஆடி மாதம் முழுக்கவே வந்து சாமுண்டேஸ்வரி அம்மன் கோயிலையும் கூட்டமாக இருக்கிறதுனால நம்ம வந்து அங்கே மலை மேலே வந்து நிறைய கார் பார்க்கிங் வசதியெல்லாம் இல்லாததுனால நம்ம லலிதா மஹால் பேலஸ்லேயே நம்ம காரெல்லாம் வந்து பார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து கர்நாடகாவோட பிஎம்டிசி பஸ்ஸில் வந்து தான் வந்து எல்லாருமே வந்து மலைக்கு போக வந்து அனுமதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் வந்து பிஎம்டிசி பஸ்ஸில் வந்து பயணித்தோம் சாமுண்டேஸ்வரி அம்பாளை பார்க்கறதுக்கோசரம். வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து அம்பாளை வந்து தரிசனம் பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் வந்து மைசூர் மகாராஜாவுடைய காவல் தெய்வமாகவும் மைசூர் நகரத்தோட தலைமை தெய்வமாகவுமே வந்து அம்பாள் வந்து இருக்காங்க. கோவிலுடைய பழமையை வந்து ஸ்கந்த புராணம் மற்றும் பழங்கால நூல்கள் எல்லாமே வந்து எடுத்துரைக்கிறது. இந்த கோயிலுக்கு வந்து திரிமுத கஷேத்திரம் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் வந்து இருக்குது. சாமுண்டேஸ்வரி கோயில் வந்து 3489 அடி உயரத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. கோவில் வந்து 1000 ஆண்டுகளுக்கு மேலே வந்து பழமையான ஒரு கோவில். கோவிலுக்கு வருவதற்கு வந்து 2 வழிகள் வந்து அமைச்சிருக்காங்க. ஒன்று வந்து நம்ம வந்த பஸ் போகிற வழியிலும் வந்து போகலாம். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு 1000 படிகளும் இருக்குது. படி மேலே ஏறி வந்து நம்ம சுவாமியை வந்து தரிசனம் வந்து பண்ணலாம். மைசூருவின் மகுடமான ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி அம்மன் கோயிலின் இருக்கும் இடம் இயற்கை அழகால் சூழப்பட்ட மிக அமைதியான தெய்வீகமான ஒரு இடமாக வந்து அமைந்திருக்கிறது. ஆதிகாலத்தில் இந்த பகுதியை வந்து மகிஷாசுரன் என்ற அசுர வம்சன் மன்னனால் ஆளப்பட்டதாகவும் அவன் பெயரிலே மகிஷா ஊரு என்ற பெயரில் அழைக்கப்பட்டதாகவும் அதுவே மருவி மைசூரு என்றதாகவும் சொல்லப்படுகிறது. மகிஷாசுரனுடைய கொடுமைகள் தாங்க முடியாமல் மக்கள் வந்து அம்பாளை வழிபட்டதால் சாமுண்டேஸ்வரி மகிஷாசுரனை வதம் செய்து நகரத்தின் காவல் தெய்வமாக மாறியதாகவும் வரலாறு வந்து கூறுகின்றது. நம்ம வந்து மலைக்கு மேலே வந்துட்டோம். முதல்ல இங்கே வந்து பார்க்குறது வந்து ஒரு மியூசியம். முன்னாடியே வந்து சிவலிங்கம் வந்து அமைச்சிருக்காங்க. நம்ம இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மகிஷாசுரனுடைய சுதை சிற்பத்தை தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ரொம்ப பிரம்மாண்டமாக இங்கே வந்து அமைச்சிருக்காங்க. இந்த மகிஷாசுரனை வதம் பண்ணி தான் சாமுண்டேஸ்வரி அம்பாள் வந்து இந்த கோவிலில் வந்து எழுந்தருளி இருக்காங்க. இந்த கோவிலுக்கு ஹொய்சாலா மன்னர் விஷ்ணுவர்தன் வந்து நிறைய திருப்பணிகள் வந்து செஞ்சுருக்கார். 1872ஆம் ஆண்டு மைசூர் மகாராஜாவான கிருஷ்ணராஜ ஒடியார் வந்து இந்த கோயிலை வந்து புனரமைத்து விரிவாக்கமும் வந்து பண்ணியிருக்கார். கோவிலில் கொண்டாடப்படக்கூடிய சிறப்பான வைபவம் என்ன அப்படின்னா, உலக புகழ்பெற்ற தசரா பண்டிகை தான். அது வந்து முதல் நாள் மைசூர் உடையார் வம்ச மன்னர் வந்து சாமுண்டேஸ்வரி அம்மனை வணங்கி சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்து விழாவை வந்து தொடங்கி வைப்பார். நவராத்திரி 9 நாட்களுமே சிறப்பான பூஜைகளும் கொண்டாட்டங்களும் மைசூரில் வந்து நடைபெறும். விஜயதசமி தினத்தன்று ஜம்பு சவாரி எனும் யானைகள் அணிவகுப்பு சிறப்பாக நடைபெறும். அப்பொழுது அலங்கரிக்கப்பட்ட தலைமை யானையில் சாமுண்டேஸ்வரி அம்மன் 750 கிலோ எடை கொண்ட தங்க மண்டபத்தில் பவனி வந்து சிறப்பாக இருக்கும். ஏழு நிலைகள் கொண்ட பிரம்மாண்டமான ராஜகோபுரம் வந்து பார்க்குறோம். இங்கே மேலே வந்து 7 தங்க கலசங்களும் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. முன்னாடியே வந்து விநாயகருடைய சிலையும் வந்து அமைச்சிருக்காங்க. அங்கே இந்த கோவிலுக்கு வந்து ஆடி மாதம் வந்து போனதுனால மழையும் வந்து பனிமூட்டமும் வந்து இருக்குது. அதுதான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஆனால் வந்து இவ்வளோ மழையும் பனியும் இருந்தாலும் வந்து பக்தர்கள் கூட்டம் வந்து அதிகப்படியாகவே வந்து இருந்தது.
நாங்கள் வந்து 20 ருபீஸ் டிக்கெட் வந்து வாங்கிட்டு அந்த டிக்கெட் கவுண்டருக்குள்ளே வந்து போனோம். 100 ருபீஸ் டிக்கெட்டும் இருக்குது. அது வந்து சீக்கிர தரிசனம் வந்துன்னு சொன்னாங்க. அதோட கவுண்டர் எங்கே இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு வந்து தெரியல. அதனால் நாங்கள் 20 ரூபா டிக்கெட் வந்து வாங்கிட்டு இந்த க்யூக்குள்ளே வந்து போனோம். இது இல்லாமல் தர்ம தரிசனமும் வந்து இருக்குது. அதுலேயும் வந்து அதிகப்படியான கூட்டம் வந்து இருந்தது. அடுத்ததாக வந்து சிவபெருமான் இருக்கக்கூடிய தனி சன்னதியும் வந்து பார்க்குறோம். க்யூவில் நின்றுட்டுருக்கும் போதே வந்து இந்த சுற்றுப்பிரகாரத்துலேயே இந்த தனி சன்னதியும் வந்து வரும். அம்பாளுக்குன்னு சிறப்பாக சொல்லக்கூடிய சக்தி பீடங்கள் வந்து 51. அந்த 51லேயும் இந்த சாமுண்டேஸ்வரி அம்பாளுடைய கோயில் வந்து இருக்கிறதும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. இங்கே தான் வந்து அம்பாளுடைய தலைமுடி கேசம் வந்து விழுந்த இடமா வந்து சொல்லப்படுகிறது. நம்ம ஸ்ரீபக்தி யூடியூப் சேனல்லே வந்து காமாட்சி அம்பாளுடைய திருக்கோயிலும் வந்து போட்டிருக்கோம். இதுவும் வந்து 51 சக்தி பீடத்தில் ஒரு முக்கியமான கோவிலாக வந்து இருக்குது. இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த கோவிலையும் வந்து பாருங்கள். சப்த மாதாக்கள் அப்படின்னு வந்து சிறப்பாக சொல்லப்படக்கூடிய பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி இவங்க 7 பேரும் சப்த மாதாக்கள். இவங்க சிவன் கோயிலில் இருந்து வந்து அருள்பாலிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய சப்த மாதர்களான சாமுண்டி தேவியை தான் வந்து இன்றைக்கி நாம் வந்து தரிசிக்க போகிறோம். கோவில் என்ட்ரன்ஸ்லேயே பெரிய விநாயகரை வந்து பார்ப்போம். கோவிலுக்குள்ளே நுழையும் போதே வந்து 7 சப்த மாதர்களுடைய சிலைகளும் வந்து வெள்ளியில் வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த அம்பாள்களையெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு தான் வந்து உள்ளே வந்து போவோம். அம்பாளுடைய சக்தி பீடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து விநாயகர் பெருமானும் வந்து காவலாக வந்து கால பைரவரும் வந்து இருப்பாங்க. அந்த அமைப்பையும் வந்து இந்த கோவில்லையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பாளுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பூஜைகள் வந்து நடைபெறும். அதே சமயத்தில் இங்கே சாமுண்டேஸ்வரி அம்பாளும் வந்து ஆடி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமை தான் அவதரித்து இங்கே இருக்கக்கூடிய மகிஷாசுரன் அப்படிங்கிற அசுரனையும் வந்து மதம் செய்ததுனால இது வந்து ரொம்ப சிறப்பாகவே வந்து கோலாகலமாக வந்து கொண்டாடப்படுகிறது. கோயில் ஃபுல்லாகவே வந்து நிறையா டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே அம்பாளுடைய பாதங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதையும் வந்து பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுடைய சிலை வந்து மார்க்கண்டேய மகரிஷி வந்து அமைச்சிருக்காரு. இங்கே தேவிக்கு 8 கரங்களோட வந்து பல ஆயுதங்களையும் தாங்கி வந்து அம்பாள் வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த கோவிலே வந்து வெள்ளி கவசம் பூண்ட விநாயகர், நந்தி சிலை, அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயர் சுவாமிக்கும் தனியாக வந்து சிலைகள் வந்து அமைச்சிருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே நம்ம சாமுண்டேஸ்வரி அம்பாளை வந்து பார்க்கும்போது பார்ப்போம். இங்கே தேவி வந்து 8 கரங்களோட வந்து அழகே உருவாக வந்து அமைஞ்சிருக்காங்க. இந்த கருவறை வாசலில் வந்து நந்தினி, கமலினி எனும் துவாரபாலகியர் காட்சி தருகின்றனர். சந்நிதியின் வலப்புறம் வந்து கால பைரவரும் வந்து அருள்பாலிக்கிறார். இந்த அம்பாளுக்கு வந்து ஸ்ரீசக்கரம் வந்து ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. அம்பாளுடைய தேவியின் பாதங்களுக்கு கீழே வந்து இவை வந்து ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீசக்கரத்தை வந்து வேண்டினால் வந்து சகல தோஷங்களையும் போக்கி நலன்களை அருளும் அப்படிங்கிறதும் வந்து குறிப்பிடத்தக்கது. மன்னராட்சி காலம் தொடங்கி மக்களுடைய ஆட்சி காலம் வரை தமிழகம், கர்நாடகாவை ஆட்சி செய்வோர் வந்து சாமுண்டேஸ்வரியின் அருளாசியை பெறாமல் வந்து ஆட்சி நடத்துவதில்லைன்னு வந்து
ரொம்ப சிறப்பாக இந்த கோயிலில் சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அம்பாளை வேண்டிக்கிறதுனால நமக்கு எதிரிகளை எளிதில் வெற்றி கொண்டு வாழ்வில் நலன் பெறலாம் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த கோயிலில் எப்பயுமே ஞாயிறு செவ்வாய் வெள்ளியில் அதிக கூட்டம் இருக்கும். கோவிலுடைய தர்ஷனமும் பூஜா டைமிங்ஸ் என்ன அப்படின்னா காலையில் 7:00 மதியம் 2 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் சாயங்காலம் 3:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இங்கே அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வதும் புடவை சாத்துறதுமே ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடாகவும் இருக்குது. வசந்த நவராத்திரி ஸ்பெஷலாக 51 சக்தி பீடங்களில் ஒன்றான ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி கோவில் தான் இன்றைக்கி பார்த்தோம். இந்த கோவில் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஸ்ரீபக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.